வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஆஸ்திரேலியா vs இந்தியா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் அட் கேப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த மேட்ச் டிரால முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 5 நாள் மழை ப்ரெடிக்ட் பண்ணும்போது நமக்கு நல்லா தெரியும் இந்த டெஸ்ட் மேட்ச் டிரா நோக்கி தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கிடைக்கிற டைம்ல ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் நம்மள நல்லா என்டர்டைன் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகும்போது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் விக்கெட் ஜஸ்ட் ஒரு 6 or 7 ரன்ஸ் தான் ஆட் பண்ண முடிஞ்சது. 260 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்கன்னா குயிக்கா 17 ஓவர்ஸ்ல ஒரு 87 ரன்ஸ் அடிச்சாங்க. பட் 7 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் 17-18 ஓவர்ஸ் மேல அவங்களால விளையாட முடியாது. ஏன்னா இந்தியா ஆல் அவுட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 60 ஓவர்ஸ் ஆகுது. ஸோ 54 ஓவர்ஸ்ல 260 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணாங்க. இந்தியன் bowlers will be so happy. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க 7 விக்கெட் எடுத்தாங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபார்முக்கு வரது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் தான் நல்லா போடுறாரு. சோ வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. அதை விட முக்கியமா ஆகாஷ்தீப் சூப்பரா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. சோ இந்த கான்ஃபிடன்ஸை பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பா இந்தியா கொண்டு போலாம் நான் நினைப்பேன். அண்ட் அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியா will be little disappointed. மழை மட்டும் இல்லைன்னா செமையா இருந்திருக்குமே சொல்லிட்டு. இது இல்லாம பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு groin injury வேற வந்திருக்கு. அட் த சேம் டைம் ரவிச்சந்திரன் அஸ்வின் வேற வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சோ அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல போடுவோம். இந்த ஒரு டே 5 பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.